ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சாங் வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது வந்து பண்ணாக்க தெலுங்கு சாங்கு. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படின்ற நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் ஷோ ஆகும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஃபாண்டு தான், ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து 10 நிமிஷத்தில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இது இப்படி வந்து பண்ணாக்க ஷோகும். இதில் ஆல்மோஸ்ட் இல்லை, எல்லாமே வந்து பண்ண கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தட்டிட்டுக்குங்க. கூடவே இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்க மறக்காமல் கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண எது நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் ஷோ ஆகும், அந்த இடத்துக்கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ ஜஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த கலர் பண்ணுற கூட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் புதுசாக இருக்க ரைட் சைடில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கரெக்டாக இந்த எஃப்ட்லேருந்து பிக் ஆடு. உங்களோட பிக்கு கொஞ்சம் சரியாகலைனாக்க அப்படி நீங்கள் பேக் போயிட்டு ஜஸ்ட்டு உங்கள் 2 விரலால் இல்லை ஒரு விரலால் வந்து பண்ணாக்க உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஆரஞ்சு கலர் இருக்கும். இதிலும் அதே சேம் மெத்தடில் சேம் பிக்கும் ஆட் பண்ணலாம், இல்லை உங்கள்கிட்ட வேறு பிக் இருந்தாலும் வேறு பிக் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் கூட இருப்பதாம். ஸோ நான் சேம் பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு சரி ஆள்னாக்க அப்படியே பேக் போயிட்டு ஜஸ்ட் உங்கள் விரலால் நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு 4 குரூப்பு கொடுத்துருப்பேன். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கீழே பிக்கு ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கிரே கலரில் இருக்கும், ஜஸ்ட் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் பண்ணுற கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் ஒரு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கில் ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்க பாருங்கள், அந்த பிக்கோட ஏதோ ஒரு பிளேஸு உங்கள் எப்படி சொல்கிறது தலை தெரியுற மாதிரி அப்படி இல்லைனாக்க கால் தெரியுற மாதிரி இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸு கரெக்டாக வேணுமோ அந்த பிளேஸ் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன், அப்படி வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள் கரெக்டாக இது ஆடாச்சு. நெக்ஸ்ட்டு பிக்கு 2 இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு குரூப் போயிட்டு ஸோ என்ன பண்ண மாதிரி அதே சேம் மெத்தடில் சேம் பிக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிளேஸ் வந்து பண்ணாக்க நம்ம தலை மட்டும் தெரியும் மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இது ஆடாக இருக்கும். இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்க 2 குரூப்லேயும் வந்து பண்ணாக்க இப்போ நான் எப்படி சொல்லணும் அதே சேம் மெத்தட் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க முன்னாடி எப்படி சொன்னோம் அதே சேம் மெத்தடில் அதே எஃபெக்ட்லேயே இருக்கும், ஜஸ்ட்டு பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லா பிக்குமே நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி எப்படி நீங்கள் சேவ் பண்ணனாக்கா மேலே ரைட் சைடில் டாப்பில் எஸ்ஓ பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ வந்து பண்ணாக்க எக்ஸ்பெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கெஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் ஆனால் பார்க்கணுனாக்கா நான் சொல்லி தான் தெரியல, உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும்